ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இந்த வீடியோ திருச்சியில் உள்ள பேர்ட்ஸ் பார்க்கில் எடுத்த வீடியோ தாங்க. சிம்பிளான நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற 200 ஒர்த்தான பார்க்கு தாங்க இது. நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க போகணும். கம்பரசம்பேட்டைங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இதோட லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோலாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மேலே கொடுக்குறேன், கார்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆனது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு ரைட் சைடில் வந்து பாருங்களேன், என் பையன் வருவான். இந்த பிளேஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் தாங்க நீங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணணும். வருது வருது வருது. என் கையை கேட்கல, சீடை தான் கொடுத்தேன். கோல்டு தான் எனக்கு வேணும்ல, அது கேட்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரிச் இருக்கும், அடுத்து ஈமு இருக்கும், இன்னும் பிஜியான்ஸு, இன்னும் கோழி, ஃபிஷ் அக்வாரியம், அது இது நிறைய இருக்குங்க. பட் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸுங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடியாமல் போயிடுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 ஏவியரி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளை ஹேண்ட் வாஷ்லாம் பண்ண சொல்லிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ்லையும் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. உள்ளே என்ட்ரி ஆகுறப்ப நம்ம கையில் கொஞ்சம் சீட்ஸ் தராங்க பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம தனியாக பைசா பே பண்ண தேவையில்ல. நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களை பார்க்க சொன்னதுக்கு ரீசன் இந்த வெயில் தாங்க. ஆமாங்க, வெயிலுக்காக பறவையெல்லாம் நிழலை தேடி ஒதுங்கிடுறாங்க. நம்ம பக்கத்தில் க்ளோஸாக வர மாட்டேங்கிறாங்க. இதே நீங்கள் காலையில் டிக்கெட் வாங்கினதும் உள்ளே வந்துட்டீங்கன்னா இங்கே டைரெக்டாக பேர்ட்ஸ் எல்லாம் நிழலாக இருக்கும். கொஞ்சம் நல்லா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவாங்க. நம்ம கொடுக்குற சீடை வந்து தாராளமாக அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 5 வந்து குறிஞ்சியில் தாங்க உள்ளே நுழைஞ்சிருக்கும். மலையும் அந்த மலை சார்ந்த பகுதிகளும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் நமக்கே ரொம்ப மோசமாக இருக்குது இந்த டைமில். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்னங்க பண்ணும்? அதனால அதுக்கு நிழல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே போய் செட்டில் ஆகிடுச்சிங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரல் மாதிரி வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருந்தது. அதனால அந்த சாரலில் போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தாவே தூக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுற என் பொண்ணெல்லாம் இந்த பேர்ட்ஸை பார்த்துட்டு அவ்வளோ மெய் மறந்து அழகாக அவள் பாட்டுக்கு கை கட்டி நடந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் திருச்சியில் பெஸ்ட்டான பிளேஸ் தாங்க இது. பேந்தர் கீழே பாருங்களேன், வெயிலுக்காக இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒதுங்கி போய் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கவே. ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. இன்னும் கொஞ்சம் க்ரீனிஷாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் இவங்களுக்கெல்லாம். பார்க்கில் சின்ன ஒரு மைனஸ்னால் இந்த ஒன்று மட்டும் தாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரீனிஷாக ரெடி பண்ணி கொடுத்தா அந்த பேர்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஒவ்வொரு பேர்ட்ஸுமே செம்ம அழகாக இருந்ததுங்க. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. இந்த குறிஞ்சி திணைக்கு ஏற்ற மாதிரி அந்த மலையும் மலை சார்ந்த பகுதின்னு சொல்கிற கான்செப்டுக்கு அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மதிய டைம்ங்கிறனால நாம பேர்ட்ஸை போய் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. இதே மார்னிங் டைமாக இருந்தால் பேர்ட்ஸ் நம்மளை சுற்றி வந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அது கூடுதலாக சந்தோஷத்தை கொடுத்துருந்துருக்கும். இங்கே பாருங்களேன், எல்லாரும் சீட்ஸை வச்சு அதுக்கிட்ட நீட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வெயில்னால வந்து சாப்பிட மாட்டேன்ருச்சு. சரி, இன்னைக்கு இந்த வெயில் காரணத்தினால நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண முடியாது. இப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் நம்ம போகணும் போல நினச்சேங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அப்படி எந்த ஒரு பேட் லக்கும் நடக்கலை. போன நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைடில் மேலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தோமே, கீழே யாரும் பார்க்கலங்க. என் பொண்ணு தான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தா. கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்தது, அழகாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ரியலிஸ்டிக்காகவே இருந்ததுங்க. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இப்படி தாங்க அந்த சாரலில் போய் நனைஞ்சிக்கிட்டு நல்லா ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டாங்க தண்ணியில் இதமாக. ஒவ்வொரு பேர்ட்ஸுமே நேரில் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த க்ரீன் அண்டு ரெட் கலர் பேர்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க் கலரில் சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து குறிஞ்சிக்கு அடுத்து முல்லைக்குள்ளே போகிறோங்க, ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே. முல்லை திணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய பைத்தன் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்ததுங்க. இருந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் கிட்ட போய் தொட்டெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு செம்ம பயங்க, நான் அந்த சைடே போகலை. வீடியோ எடுத்ததோட சரின்னு ஓடியே வந்துட்டேங்க. முல்லைத்தீவு அதுக்கேற்ற மாதிரி காடு, அந்த காடு சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது.
பைத்தனுக்கு இந்த சைடும் சரி, ஆப்போசிட் சைட்லயும் சரிங்க. பெரிய பெரிய மஷ்ரூம்லாம் வந்து வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. இவன் தனியா ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, பில்லெல்லாம் கிளறி விட்டுக்கிட்டு. நீங்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பேர்ட்ஸ் சடனா எங்கேயாவது இருந்து பறந்து நெறைய பேர்ட்ஸ் நம்ம பக்கத்துல ரொம்ப க்ளோஸ்லாம் வந்துட்டு போறாங்க. பேர்டு ஒண்ணு மருதம். வயலும் வயல் சார்ந்த இடமும். அத பார்க்க போறோங்க. இங்க பாருங்களேன், இங்க கீழயே வந்து பறவைகள்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்ததுங்க. அது பாட்டுக்கு சாஃப்ட்டா அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. போற நீங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 2, 3 டைப் பேர்ட்ஸ் மட்டும் இது போல கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. நெறைய பேர்ட்ஸ் இருந்தது. மத்த எல்லாமே ஓப்பன் ஏரியாவுல அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா தாங்க இருந்தாங்க. நம்ம பக்கத்துல வர்றது, அவங்க பாட்டுக்கு இங்க எங்கேயும் பறந்து போறதுன்னு ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. நீங்களுமே அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல தாராளமா வருவாங்க. பட் பிடிச்சு அவங்கள நசுக்குறது, பண்றதுன்னு டார்ச்சர் பண்ணாம ரசிச்சு பாருங்க அவங்கள, அவங்களாவே விட்டு. நெக்ஸ்ட் இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா, அழகா நம்ம போனவங்க மேல வந்து உட்காந்துக்கிட்டு, நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருந்ததுங்க. பிடிச்சு கொத்தி வச்சுருமோ, எதுவும் கீறி விட்டுருமோ அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம். நெக்ஸ்ட் இந்த பேர்டு பாருங்களேன். சீடு கையில குடுத்தா அழகா ஒண்ணொண்ணா எடுத்து அந்த சீட ஓப்பன் பண்ணி பொறுமையா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. இன்னும் வேறு பிளேஸ்க்குலாம் போயிருக்கோங்க. இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபோட்டோ எடுத்துக்க மட்டும் நம்ம மேல உட்கார வைப்பாங்க, ஃபோட்டோ எடுப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்கலாம் இவ்ளோ நேரம் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. காலையில ஓப்பன் பண்ணதுலேருந்து திரும்ப பார்க் க்ளோசிங் டைம் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு பேர்டு எங்க ஃபேமிலி கூட ரொம்பவே அட்டாச்டு ஆயிருச்சுங்க. இவன் இருக்கான்ல சரியான மோசமானவங்க, டேஞ்சர் பாய். சீட குடுத்தா சாப்பிடாம நம்ம கழுத்துல இருக்கிறது, கையில இருக்கிறதுன்னு பிடிச்சு பிடுங்க ஆரம்பிச்சர்றாங்க. இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க குழந்தைங்கலாம் போனீங்கன்னா. அது ஆக்ரோஷமா ஒண்ணும் அட்டாக்லாம் பண்ணலங்க. பட் அது பண்றப்ப நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பேர்ட்லாம் பாருங்களேன், பல்லி மாரி செவுத்துல போய் ஒட்டிக்கிட்டாங்க வெயில் காரணமா. நாங்க மட்டும் இல்லங்க. எங்க குழந்தைங்களும் பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாங்க. அந்த பேர்ட்ஸும் வந்து அழகா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்துங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமா தாங்க இருந்துச்சு. கைய பிடிச்சு கடிச்சு வச்சுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்பலாம் எதுவும் பண்ணாம அழகா ஒரு ஒரு சீடா எடுத்து அத அப்படியே பீல் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு சீட எடுத்து சாப்பிட்டுச்சுங்க. கீழே அழகா எடுத்துக்கிச்சே. மறுபடியும் இருக்குதுடா. சோளம் சாப்பிடணும் இன்னும் விதைய விட்டுட்டு. திரும்ப எடுக்குதுடா. விதைய சாப்பிடுறது. திரும்ப திரும்ப எடுக்குதுடா. ஜாஸ்தி நீ மேலே உள்ளதுக்கு வேணா கொடுப்பா. இரு 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 பாப்பா நான் வீடியோ எடுத்து முடிச்சது கொடு. ஜாஸ்தி கையில் எடுக்குது. தனியா கையில கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஆசையா தாங்க இருக்குது. இந்த பேர்டெல்லாம் கையில வாங்கி பிடிச்சு பார்க்கறதுக்கு. நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்தது. பட் பயம் தாங்கலைங்க. இந்த பேர்டுக்கு வந்து கைய இப்படி நீட்டி குடுக்குறத காட்டிலும், நம்ம ஒரு ஒரு சீட தனியா குடுத்தோம்னா, அழகா எடுத்து அத உரிச்சு சாப்பிட்டுட்டு, அடுத்த சீடு குடுக்குறப்ப அழகா வாங்கிக்குதுங்க. அடுத்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நெய்தல் திணை. கடலும், கடல் சார்ந்த பகுதியும். அந்த கான்செப்ட்டுக்கு ஏத்த மாரி அழகா கடல் ஏரியாவ செட் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரியலிஸ்டிக்கா அவ்வளோ ஒரு அருமையா இருந்தது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பாலை திணை. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மம்மீஸா இருக்கட்டும், பிரமிடு இது போல கான்செப்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிரதர் இருக்கார்ல, இவர் தாங்க இந்த மாரி பேர்டெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. நம்ம கையில எடுத்து குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல ஷோல்டர்ல வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 5 திணையிலயுமே பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. என்ஜாய் பண்ணோங்க. இந்த பாலைவனத்தில அந்த கான்செப்ட்ல பாருங்களேன், இந்த பெரிய ராட்சத மண்ட ஓடு, அடுத்து இந்த பிரமிடு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பிரமிடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்மள ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாரி தாங்க இருக்க வச்சு விடுறாங்க. ஏன்னா, பேர்ட்ஸும் நம்ம கூட சேர்ந்து வெளியில வந்துறக்கூடாதுன்ற ரீசனுக்காக அப்படி பண்றாங்க. இந்த இந்த பிளேஸ்ல தாங்க. நம்ம வரவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பேரா இருக்க வச்சுட்டு, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில விடுறாங்க. இந்த 5 இணைய பார்த்துட்டு நீங்க வெளியில வந்ததும் லெஃப்ட் சைட்லயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்டீன் இருக்கு. அடுத்து ஃபன் ஜோன் இருக்கு. தியேட்டர் எஃபெக்ட் இருக்கு. அடுத்து வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குங்க. நீங்க இது போய் என்ஜாய் பண்றனாலும் பண்ணலாம். இல்ல ரைட் சைட்ல எகெயின் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அக்வாரியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மத்ததெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வரலாம். பட் மறந்தும் கூட வெளியில போயிடாதீங்க. ஒன்ஸ் எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா, எகெயின் உள்ள என்ட்ரி ஆகும்போது டிக்கெட் வாங்கிட்டு தாங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க.
ஸ்டார்ட்டிங்லேயே நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி யாரும் ஸ்ட்ரைட்டாக ஐந்தினை பார்க்க போயிருந்தீங்கன்னா இந்த வழியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆஷிஷை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோ செக்ஷன்லாம் இருக்குங்க. ஒரு நெஸ்ட்டில் வந்து எக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஜியான்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த பிளான்ட்டில் கிளாக்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கோழி இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆஷிச்சு, பிஜியான் பத்தின வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கங்க. மேல கார்ட்ல குடுக்குறேன். அத டச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கோழியோட நேம் பாலிஷ் கேப்புங்க. அழகா கேப் போட்ட மாரி தாங்க இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த கோழியோட நேம் என்னன்னு சொல்லி மறந்துட்டேங்க. பட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈமு கோழியும், ஆஷிஷ் கோழியும் இருக்குல்லங்க, அதோட குட்டி கோழி மாரியே இருந்தது. இந்த புறாங்களுக்கெல்லாம் எப்படி அதோட நேம்க்கு ஏத்த மாரியே இருந்ததோ, அதே போல தாங்க இந்த கோழிகளும். அதோட நேம்க்கு ஏத்த மாரி இந்த கோழிகளா இருந்தது. கோழிய பாருங்களேன், ஒரு கோழியே 3, 4 கிலோவுக்கு மேல இருக்கும் போல. அவ்ளோ ஒரு கொழு கொழுன்னு இருந்தது இந்த கோழி. ஃபர்ஸ்ட்டு இந்த கோழிய பாருங்களேன். இந்த கோழியோட நேம் நெஞ்சு நிமித்தி கோழி. பேருக்கு ஏத்த மாரி நெஞ்ச நிமித்திட்டு வெறப்பா தாங்க நிக்கிறாரு. "டேய் வாங்கடா சண்டைக்குங்கிற" மாதிரி. ரொம்பவே காமெடியா இருந்துச்சுங்க நேர்ல இதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது. இந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாலே கிடையாதுங்க. கட்டவால் கோழின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி தான் இருந்தது இதுவும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிஜியன் எப்படி இருந்துச்சோ, அதே போல அந்த கோழியும், ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருந்ததுங்க. இது பாருங்களேன், அந்த பிஜியன்ல மூஞ்சி முடி பிஜியன்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல, அது போலயே இந்த கோழியும் இருக்குது. இந்த கோழி தாங்க தரையில நிக்குதா, இல்ல படுத்திருக்கானே வித்தியாசம் தெரியல. ஈக்குவலா இருந்தது. கோழியோட ஆக்டிவிட்டியும் பார்க்கவே ரொம்ப காமெடியா தாங்க இருந்துச்சு. அது நடந்து போகுதா, இல்ல உருண்டு போகுதான்னே தெரியல. பார்க்கறதுக்கு அது போல தாங்க இருந்தது. இந்த கோழி பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஷைனிங்கா ரொம்பவே டார்க் கலர்ல அதோட வாலு வந்து பார்த்தீங்கன்னா, நீண்டு சூப்பரா இருந்ததுங்க. இந்த கோழிலாம் தனியா ஒரு கூண்டுல வச்சிருந்தாங்க. குட்டி கோழிங்கிறதுனாலயா, எதனால என்னன்னு தெரியல. ஆஷிச், ஈமு, பிஜியான், அடுத்து கோழி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாத்து தாங்க பார்க்க போறோம். இந்த வாத்து நேர்ல பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க. அது அப்படியே ஃபுல்லா அந்த நடந்த கால் தடம்லாம் பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. எந்த ஒரு பேர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அனிமல்ஸா இருக்கட்டும், ரொம்பவே நீட்டா இருந்துச்சுங்க. எந்த ஒரு வொர்ஸ்ட்டு ஸ்மெல்லும் இல்ல. அவ்வளோ ஒரு நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:30 to 12:00ங்க. ஈவினிங் 4 to 5:00 அந்த டைமிங்கில தான் ஃபீட் பண்ண முடியும். இந்த அன்னப்பறவையா இருக்கட்டும், இல்ல வாத்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் தாங்க வச்சிருந்தாங்க. நெறைய இல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் வாரியர் மூவி யாருங்க பார்த்துருக்கா? குங்ஃபூ பாண்டால அந்த பாண்டாவோட அப்பா இந்த வாத்து தாங்க வரும். பார்க்கவே அது போல இருந்தது. செம்ம அழகா இருந்துச்சு. அது தலையில அப்படியே பார்த்தீங்கன்னா, கேப் போட்ட மாதிரியே. நெக்ஸ்ட்டு இந்த வாத்து பாருங்களேன். இந்த வாத்தும் அழகா தான் இருந்துச்சு. அது கூட ஏகப்பட்ட முட்டை வச்சிருந்துச்சுங்க. இருந்த வாத்துங்கள்ல இந்த வாத்துங்க ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஷைனிங்கா ஒவ்வொரு சைடுமே வேற வேற கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு, அந்த தாமரைப்பூ இலை மேல தண்ணி ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல இது ஒண்ணு மேல ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிது. அது மேலேயே நிக்காம சரிஞ்சு வந்தது. அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க இந்த வாத்து விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே. நீங்களே பாருங்களேன், அது ஒவ்வொரு சைடும் ரொட்டேட் ஆகுறப்ப வேற வேற கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு கியூட்டா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு கூண்டுல இந்த குட்டி வாத்து குஞ்செல்லாம் வச்சிருந்தாங்கங்க. இதுவுமே எல்லோ கலர்ல அவ்ளோ ஒரு அழகா இருந்தது. பார்க்கவே அப்படியே தொட்டு பார்க்கணும் போல இருந்துச்சு. நல்லா ஷைனிங்கா அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த வெல்வெட்லாம் சொல்லுவோம்ல அது போல. நெக்ஸ்ட் ஃபிஷ் அக்வாரியம்ங்க. அதுவுமே நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு தாங்க அவ்ளோ சூப்பரா இருந்தது. இந்த ஜெல்லி ஃபிஷ் டேங்க் ப்ளூ கலர்ல குடுத்து லைட்டிங்ஸ்லாம் குடுத்ததுக்கு அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்ததுங்க. ரியல் ஜெல்லி ஃபிஷ் தானே, இல்ல ஆர்ட்டிஃபிஷியலாங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அடுத்து இந்த ஒரு செட்டப்பும் செம்மையா இருந்தது. இதுல ஒரு கிராப் இருக்கு. ஃபிஷ் டேங்க்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப, எங்கடா மீனே காணோன்னு பார்த்தா, பைப்பியல்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பாம்பு போலவே இருந்துச்சுங்க அந்த மீனு. இதுக்கு அடுத்தே ஒரு ஃபிஷ் டேங்க்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிராப் இருந்ததுங்க. கிராபுக்கெல்லாம் அடுத்து வர ஃபிஷ் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ ஒரு செம்ம அழகா இருந்தது. நேர்ல பார்க்கும்போது எல்லாம் ஒரிஜினல் ஃபிஷ்ஷா, இல்ல ஆர்ட்டிஃபிஷியலா இருக்காங்கிற அளவுக்கு இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்போது. என்னடா இந்த ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ்ஷே காணான்னு பார்த்தா, எல்லாம் மேல போய் ஒளிஞ்சிட்டு இருந்ததுங்க. இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா, மல்டி கலர்ல சும்மா சூப்பரா இருந்ததுங்க.
இங்க ஃபிஷ் அக்வாரியம்லாம் சூப்பரா இருந்ததா? பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? வாங்க அடுத்த அனிமல்ஸ் பார்ப்போம். என்ன அனிமல்னு. அக்வாரியம்க்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா, இது போல எலி டைப் தாங்க நெறைய வச்சிருந்தாங்க. ஆனா பாவங்க எல்லாமே ஹீட்டுக்கு நிழல தேடி அங்கங்க ஒதுங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தது. இவங்களுக்கும் ஃபீடிங் டைம் 12ஓட முடிஞ்சிருச்சாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4:00 தான் ஃபீடிங் டைமாம். விசிட்டர்ஸ்லாம் அப்ப தான் ஃபீட் பண்ண அலோவ் பண்ணுவாங்களாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அபிசினியன் கினிக் பன்றின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் பார்க்க எலி மாரி தாங்க இருந்தது. மதிய டைம் ஆகிட்டனால எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா வெயிலுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க இருந்தது. ஆளுக்கு ஒரு மூலையில படுத்து தூங்கிக்கிட்டு. இந்த ஒயிட் ராபிட் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. அது கண்ணெல்லாம் அப்படி ஒரு ரெட்டிஷ்ஷா இருந்ததுங்க. மண்ணுல தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் அழுக்கே தெரியலங்க. அவ்வளோ ஒரு வெள்ளையா சூப்பர் நீட்டா இருந்ததுங்க. நைட் டைம்ல இருட்டுல பார்த்தா தான் இந்த ராபிட்டோட கண்ணெல்லாம் ரெட்டிஷ்ஷா இருக்கும்பாங்க. பட் இது டே டைம்லயே அப்படிதாங்க இருந்தது. ரேபிட்டும் சரி, இதுக்கு அடுத்து உள்ள ரேபிட்டும் பாருங்களேன், சாஃப்ட் ஐஸ்ல உள்ள டெடி பியர் மாரி அவ்ளோ ஒரு சாஃப்ட்டா இருந்ததுங்க அது ஸ்கின் எல்லாம். நெக்ஸ்ட் ஒண்ணு இந்த கொய் ஃபிஷ் பாண்டுக்கு போயிருந்தேங்க. செம்மையா என்ஜாய் பண்ணேங்க. சும்மா சொல்லக்கூடாது. அந்த கொய் ஃபிஷ்க்கு ஃபுட்டெல்லாம் குடுத்தாங்க. ஆனா, ஈச் பெர்சனுக்கு ஒரு ஃபுட்டு தாங்க தராங்க. அது நம்ம போய் கைய நீட்டுனா போதுங்க, அழகா வாங்கிக்கிது. சும்மாவே நம்ம கைய நீட்டினோம்னா, ஆன்னு வாய திறந்துட்டு வருது பாருங்களேன். அவ்ளோ ஒரு அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. அவ்ளோ ஒரு கலர்ஃபுல்லா இருந்ததுங்க அந்த பாண்டு. நம்ம எவ்வளோ டைம் போய் ஃபுட்டு கேட்டாலும் தராங்க. சூப்பரா அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு, அத அழக ரசிச்சுட்டு அப்படியே மெய் மறந்து போயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. எல்லாருமே கிட்டத்துல தானே தராங்க. நான் தூரத்துல போறேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தூரத்துல வீசினாங்க அதோட ஃபுட்ட. சட்டுன்னு எல்லாமே நாங்க போச்சுங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. கொய் ஃபிஷ் பார்த்ததும் நேரா கேன்டீனுக்கு தாங்க ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டோம். அங்க போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிங்கர் ஷேப்ல செட்டப் வச்சிருந்தாங்க. அதுலலாம் குழந்தைங்கள வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்குபேட்டருக்கு போயிருந்தேங்க. பெருசா ஒண்ணும் இங்க இல்ல. பட் அழகா இருந்தது அந்த எக்கெல்லாம் பார்க்கறதுக்கு. அவங்க இன்குபேட்டர்ல வச்சிருந்தத பார்க்கும்போது. கூட நெறைய வச்சிருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தேங்க. அந்த அளவுக்குலாம் இல்ல. சும்மா கொஞ்சம் தான் இருந்தது. அந்த நெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அடுத்து டைரக்ட்டா இந்த இன்குபேட்டர்ல கொஞ்சம் முட்டையெல்லாம் வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த வாத்து, இந்த கோழி 2மே மிங்கிள் ஆயி தாங்க இருந்தது. நியூ பார்ன் சிக்கன்ஸ் சொல்லி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் சிக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோழி குஞ்செல்லாம் வச்சிருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த இன்குபேட்டர்ல இருந்தது. நெக்ஸ்ட் ஒண்ணு இந்த எக்ஸாடிக் தாங்க போயிருந்தோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பைத்தான் தாங்க படுத்திருந்தது. இதுவுமே வந்து குட்டியா தான் இருந்துச்சு. ரொம்பலாம் பெருசாலாம் இல்லங்க. ஸ்டாச்சு மாதிரியே படுத்திருந்ததுங்க. உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3 ஆமைலாம் இருந்தது. அடுத்து இதில பார்த்தீங்கன்னா, தவளையெல்லாம் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் தவளைய தாங்க கண்டுபிடிக்க முடியல. இந்த கோகோ பீட்ல எங்கிட்டு ஒளிஞ்சிருக்குன்னே தெரியல. அடுத்து ஒரு 2, 3 டைப் ஆஃப் எலிலாம் வச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருந்தது. இது பாருங்களேன், வாலே இல்ல. அந்த உட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, இங்க அங்கேயும் போய்க்கிட்டு பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு ஒண்ணு இந்த கிளாஸ்ல உள்ள எலிய பாருங்களேன். அந்த வாட்டர் கிட்ட அது உயிரோட தான் இருக்கா? இல்லையான்னு கூட தெரியலங்க. இந்த ஒரு எலி போய் வருது, அங்க போகுது, இங்க போகுது. அத போய் டச் பண்ணி பாக்குது. அது அசையாம அப்படியே படுத்திருக்குங்க. அதனால எக்ஸாடிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளெலி, அடுத்து வந்து சோள பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பாம்பு இருந்ததுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு கூண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இக்வானா வச்சிருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெரிய சைஸ்ல எதிர்பார்த்தேங்க. வண்டலூர் ஜூலலாம் அப்படிதான் இருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலி ஓரம் உள்ள மாரி குட்டி குட்டியா தாங்க இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேரோ வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் பேரட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேரட்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஃபோட்டோ ஷூட்காக ஒரு செட்டப் இருந்ததுங்க. அதுவுமே கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அதுக்கு ரைட் சைட்லயே பீகாக் ஃபெதர் வச்சிருந்தாங்க. அதில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு செம்மையா இருந்தது. இது எல்லாமே பார்த்து முடிச்சு தாங்க இந்த ஏவியரிக்கு வர முடியும் உங்களால. அதுக்குள்ள பேர்ட்ஸ் எல்லாம் வெயிலுக்காக டயர்ட் ஆகி போய் நிழல்ல உட்காந்துருவாங்க. நீங்க பேர்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்னா, ஸ்டார்ட்டிங்லயே வந்து இந்த ஏவியரி பார்த்துட்டு, இந்த வழியில மறுபடியும் போயி, ஒவ்வொரு இதா பார்த்துட்டு, அப்படியே வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துரலாங்க நீங்க. 5 நிலத்தையும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அதில உள்ள பேர்ட்ஸு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இங்க வந்து ரிலாக்ஸா வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல உள்ள ப்ளே ஏரியாவுக்கு சில்ட்ரன்ஸ கூட்டிட்டு போலாங்க. இந்த ஃபுட் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, டைனிங் ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஸ்விங் டைப்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டைனிங் ஏரியா சூப்பரா இருந்ததுங்க. ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டே ஜாலியா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. இங்க இந்த மெனுல தாங்க இருந்தது. அதோட பிரைஸ் டீட்டெயிலும் இதுதான்.
இந்த கேம் போர்டில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. பட் சம்டைம்ஸ் அது மாறலாம். நீங்கள் போகிற டேட்டை பொறுத்து இருக்குங்க. கோர்ட் உள்ளே தாங்க இந்த ஃபன் ஸோன் ஏரியா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ப்ளே ஏரியா இருக்குது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து டோக்கன் வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே தாங்க அந்த போர்டில் மென்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா, அடுத்து வந்து இந்த பாடி மசாஜர்லாம் அவைலபிளாக இருக்குங்க. இதுக்குமே நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் நம்ம போகணும். சம்மர் டைமில் யாரும் போனீங்கன்னா கண்டிப்பாக கையில் வாட்டர் பாட்டிலு, அம்பர்லா, கேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து மதர் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு ஃபீடிங் ரூமும் இருக்குது. இந்த எக்ஸிட்டை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஒன் வே எக்ஸிட்டுங்க. ஒன்ஸ் வெளியில் போயிட்டோம்னா திரும்ப வந்து என்ட்ரன்ஸ் வழியாக தான் வரணும். அதுவும் பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதனால் யாருமே தயவு செஞ்சு வெளியில் போகிறாதீங்க உங்கள் ஃபேமிலியை விட்டு. ஒரு பொண்ணு எப்படியோ வெளியில் போயிட்டாங்க. திரும்ப உள்ளே வராமல் அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வெளியிலே உட்காந்துருந்தாங்க. லாக்கரில் கொடுத்த திங்ஸை வெளியில் வந்ததும் பிக்கப் பண்ணிக்கலாங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தான் மெயின் லேண்ட்மார்க்கு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடமுருட்டி பாலம், அந்த பாலத்துக்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா கம்பரசம்பேட்டைன்னு சொல்லிட்டு இந்த பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.